ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரான சுஜாதா இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடங்கமறு, பூமி, சைரன் 3 திரைப்படங்களை தொடர்ந்து என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்களை கதாநாயகனா வச்சு தயாரிச்சேன். இந்த படங்கள் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலா ஃபைனான்சியர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். அவர் வங்கி கணக்கு செலுத்தின பரிமாற்றம், அவருக்காக நான் செலுத்தின வரின்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஜெயம் ரவி இந்த படங்கள் வெளியீட்டின் போது நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடனுக்காக பொறுப்பேற்க வச்சதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனா அது உண்மை கிடையாது. நான் தான் இப்போ கடனாளியா நிக்கிறேன். அவருக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா அவர் கண்டிப்பா காட்டட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வெள்ள சோரை தவிர ஃபைனான்சியர்கள் காட்டக்கூடிய எல்லா இடத்துலையுமே கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் மட்டும்தான் நான் ஏத்திருக்கேன். அவருக்கு நான் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல. அவர் இப்படி எல்லார்கிட்டையும் பப்ளிசிட்டிக்காக நிறைய பொய்களை சொல்லியிருக்காரு. கதாநாயக பிம்பத்திலிருந்து உங்களை தரம் தாழ்த்தி இப்போது காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர குழந்தைங்களுக்காக, அந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய மகளும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும்னு நான் இப்போ வரையும் உளப்பூர்வமா விரும்புறேன். அழகா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மகளை வாழா வெட்டியா பாக்குற துயரம் ஒரு தாயோட மனசுக்கு தான் தெரியும். அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே பல வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மகளோட குடும்பத்தை பிரித்தவள், சித்திரவதை செய்த மாமியார் அப்படின்னு ஒரு புதிய வேதனையும் என் மீத சுமத்தாதீங்க. அந்த தாங்குற சக்தி என்னுடைய மனசுக்கு இல்லை அப்படின்னு அந்த பதிவுல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ரொம்பவுமே எமோஷ்னலா சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க.